வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். தீபாவளிக்கு நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி இந்த கேரட் அல்வா. இந்த கேரட் அல்வா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்னன்னா, அந்த கேரட் ஓவராக குக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சக்கரை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக எந்த ஸ்டேஜில் கேரட் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சக்கரை போடணும், அதே டைமில் பால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லை இந்த பால்கோவா எதுக்காக யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் அதை ப்ராப்பராக புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? கேரட் அல்வாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். கேரட் 1/2 கிலோ, பால் 350 ml, சர்க்கரை 200 to 225 கிராம், பிளெயின் பால்கோவா 100 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 4 to 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பால் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே குக் பண்ண பாலும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா பச்சை பாலும் யூஸ் பண்ணலாம். எனவே நம்ம இந்த பாலை குக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக பீல் பண்ணிடணும். பீல் பண்ணி முடிச்ச பிறகு தான் கேரட்டை திருவிடணும். கேரட்டை திருவும் போது நல்லா பெருசாக கிரேட்டரில் திருவ ஆரம்பிங்க. சின்னதாக திருவினா குக் பண்ணும்போது உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும், அதாவது மேஷ் ஆகிடும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு இந்த பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கா, இந்த டைமில் இந்த கேரட்டை போட்டிருக்கோம். இந்த கேரட் வேகிற பக்கம் என்ன கேட்டுறேன், கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கணும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட் நல்லா வதங்கிருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இந்த கேரட்டும் இந்த பாலும் நல்லா தூக்கத்தில் நல்லா வெந்து வரணும். அதாவது நான் சொன்ன மாதிரி நல்லா வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் சுகர் போடணும். குக் பண்ணாமல் சுகர் போடாது. அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகிட்டுன்னா கேரட் வெந்து வராது. அதனால தான் ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கு. அந்த பாலும் நல்லா சுண்டி ட்ரை ஆகி நல்லா வந்திருக்கு. கேரட்டை நல்லா வதங்கியிருக்கு. அதிகபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த கேரட் வதங்கிடும். இதே குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் டைமிங் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கலாம் வீட்டில். இதுக்கு பிறகு சக்கரை போடுறோம். சக்கரை நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான குவான்டிட்டி. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டலாம், இல்லை அதிகமாக போட்டலாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சர்க்கரையை பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதே டைமில் இப்போ இந்த சக்கரை போட்ட பிறகு குக் பண்ணும்போது லைட்டாக லூஸ் ஆகும். அதே டைமில் இந்த கேரட்டும் சுகரும் இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் நல்லா வரும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த சுகர் போடும்போது உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், கேரட் வேகாமல் நீங்கள் சக்கரை போடாது. சக்கரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரட் வதங்காது. நீங்கள் சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், குக் பண்ணிவிட்டு நீங்கள் பொண்ணு சொல்கிறோம். இப்போ இந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகி கரெக்டாக இந்த கேரட்டை வேகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் எப்படி பால்கோவா யூஸ் பண்ணுறது பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்களா அந்த கேரட்டும் அந்த சர்க்கரையும் குக் பண்ணும்போது அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளெயின் பால்கோவா யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வர பிரச்சனைனா ப்ளெயின் பால்கோவா எங்கே வாங்குறது சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளெயின் பால்கோவா கிடைக்கலன்னா ஒன்றும் தவறு இல்லை. இந்த இடத்துல ஸ்வீட் பால்கோவா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பால்கோவா யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சர்க்கரையோட அளவு வந்து கம்மி பண்ணிடணும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த பால்கோவா போட்ட பிறகு நீங்கள் அப்படியே குக் பண்ணும்போது இந்த பால்கோவா கேரட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகும். அதே டைமில் இந்த பால்கோவும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய் போடுற பக்கம் நான் சொல்கிறேன். உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேம் வைங்க, அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேம் வைக்கலாம். அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு வாசனையாக போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த கீ வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் அந்த நெய் வந்து அந்த கேரட்டரோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறோம், மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நெய் நல்லா சேர்ந்துடும் அந்த கேரட் அல்வா கூட. இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து நெய் போட்டிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவு, காஞ்ச திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து அதை அப்படியே கேரட் அல்வா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னா ஒரு அருமையான கேரட் அல்வா ரெடி. இதுக்கு பிறகு இந்த கேரட் அல்வா திருப்பி குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை மீடியமான ஃப்ளேமில் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ரொம்ப நேரம் குக் பண்ண தான் அந்த நெய் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். அந்த நெய், அந்த பால்கோவா, அந்த சுகர், இந்த மூணுமே வந்து கெட்டியான பக்குவம் கொடுக்கும். இப்போ கரண்டில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அப்படி கெட்டி அப்படி மெதுவாக விழணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. சில பேருக்கு வந்து அப்படியே ஜூஸ் மாதிரி இறங்கிடும், நல்லா இருக்காது. இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி சிம்பிளான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த கேரட் அல்வா எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வீட்டில் ஒரு இனிப்பான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சது. அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.